இது என்ன டெஃபி வெர்சஸ் சஃபி. இது டெஃபினா என்ன? செஃபினா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லங்க. டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் அண்ட் சென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ். ஓகேங்களா? இத பத்தி தான் நம்ம வந்து இப்ப பிரீஃபா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து கம்ப்ளீட் ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ் அண்ட் ப்ளூ ஸ்கிரீன் அவுட்டேஜ் அப்படிங்கிறதா. இத பத்தி கண்டிப்பா யாருமே லைஃப் லாங் மறக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது ட்ரெண்டிங்கா இருந்தது. இதனால நெறைய சர்விசஸ் பாதிக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ் ஜெட்ல வந்து ஃபிளைட்ஸ் எல்லாம் டிலே ஆச்சு. அண்ட் இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ரிட்டன் போர்டிங் பாஸ் வந்து குடுத்தாங்க. பாஸ்ட் ஃபியூ ஜெனரேஷன்ல ஹேண்ட் ரிட்டன் போர்டிங் பாஸ் எல்லாம் வந்து பார்த்திருக்கவே மாட்டோம். பட் இப்ப நம்ம 2024ல இருக்கோம். இப்ப இது நடந்திருக்கு. இது வந்து ஒரு ரிமார்க்கபிள் இஷ்யூ. பெரிய இஷ்யூங்க. அண்ட் மோரோவர் 42,000 ஃபிளைட்ஸ் வந்து டிலே ஆயிருக்கு. எமர்ஜென்சியா நடக்க வேண்டிய நெறைய சர்ஜரிஸ் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. மெனி பேங்க் சர்விசஸ் வந்து டிராப் அவுட் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்கவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே வந்து வெரி ஹார்டா இருந்தது. ரொம்ப டஃப் டைமா இருந்தது. அண்ட் இதுக்கெல்லாம் மைக்ரோசாஃப்ட் தான் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லங்க. கண்டிப்பா கிடையாது. திஸ் இஸ் நாட் த மிஸ்டேக் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். நம்ம இப்ப வந்து கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு கம்பெனிய பத்தி பார்க்குறோம். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. அதாவது ஆன்டி வைரஸ் சொல்லுவோம் இல்லீங்களா? சோ, அது மாதிரி ஒரு ஆன்டி வைரஸ் கம்பெனி தான் இவங்க. இவங்க வந்து மோஸ்ட் ரெப்யூட்டடான கம்பெனி தாங்க. பார்த்தீங்கன்னா 2024ல ஃப்ராஸ்ட் அண்ட் சல்லிவன் அவார்ட் அப்படின்றத வின் பண்ணியிருக்காங்க. 2024ல சொல்றேன். அப்போ ஆன்டி வைரஸ் வந்து எப்படி வொர்க் ஆகுதுன்ற நம்ம முதல்ல பார்த்துடலாம். நம்ம பிசில நம்ம ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லீங்களா? சோ அது வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, வைரஸோட சிக்னேச்சர் வந்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பீரியாடிக்கா ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வைரஸோட சைஸ் வந்து எவ்வளோ கேபி இருக்கு, அதோட ஹேஷ் வேல்யூலாம் என்ன அப்படிங்கிறத ஆன்டி வைரஸோட டேட்டா பேஸ்ல வந்து இருக்கும். சோ, அதையும் நம்ம பிசி ஃபைலயும் இது வந்து கவுண்ட் ஃபைல் பண்ணிட்டே இருக்கும். அதாவது ஏதாவது மேட்ச் ஃபைண்ட் பண்ணுச்சுன்னா, அந்த ஃபைல அது குவாரன்டைன் பண்ணிடும். சோ, இந்த பிரின்சிபல்ல தான் வந்து ஆன்டி வைரஸ் வந்து வொர்க் ஆகுது. ஆனா, பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் ஆன்டி வைரஸ இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமான காரியமும் கூட. சோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்ட் சர்வர் இருக்கும். அது கூட மெஷின்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து EDR அப்படிங்கிறது. என்னன்னா, எண்ட் பாயிண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் டிரைவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்ன நடக்கும்னா, சிஸ்டம்ல இருக்க டேட்டாஸ் வந்து ஷேர் ஆயிட்டே இருக்கும். எதுக்காகன்னா, மெஷின்ஸோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்கு? ப்ராப்பரா இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக. சோ, ப்ராப்ளம் எங்க கிரியேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான். பிஹேவியர் செக் பண்ணுது இல்லையா? சோ, இந்த சென்சார் சாஃப்ட்வேர்ல ஒரு பேட்ச் அப்டேட் நடந்தது. இது வந்து ஒரு பெரிய அப்டேஷன்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு 35 கேபிக்கான ஒரு வெரி, வெரி ஸ்மால் அப்டேட். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு மைனர் பக்னால தான் இவ்ளோ பெரிய கான்சிக்வென்ஸஸ ஹோல் வேர்ல்ட் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. இது வந்து யாரெல்லாம் கிரவுட் ஸ்ட்ரைக் மூலியமா EDR யூஸ் பண்றாங்களோ, அவங்க மட்டும் தான் இந்த ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் அண்ட் சில பேங்க்ஸ், கம்பெனிஸ் இவங்க எல்லாருக்கும் இந்த இஷ்யூ வந்து கிரியேட் ஆச்சு. இது வந்து என்ன ரீசன்னா, சென்ட்ரலைஸ் சர்வர் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால மட்டும் தான் ஒரு சின்ன மைனர் எரர்க்கு இவ்ளோ பெரிய இஷ்யூ வந்து கிரியேட் ஆனத நம்ம பார்த்தோம். சோ நம்ம ஃபினான்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? செஃபி அண்ட் டெஃபி. இப்ப நம்ம ஃபினான்ஸ் எப்படி இப்ப சென்ட்ரலைஸ்ட் இது கூட வந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணி இருக்கு இல்லையா? ஒரு ஒரு பெர்சனோட ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனோட மணி. சோ நம்ம மணி யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அண்ட் கார்ப்பரேட்ஸ் கையில தான் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, நான் ஒரு பெர்சனுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் அனுப்புறேன். ஒரு மனி ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். சோ இதுல யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேங்க் அண்ட் தேர்ட் பார்ட்டீஸ் ஆன ஜிபே, யூ அ அ ஃபோன்பே அண்ட் மாஸ்டர் கார்ட்ஸ் இவங்க இந்த மோட்ல தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லீங்களா? சோ அதுக்கு அடுத்தது ரிசீவரோட பேங்க். அதுக்கப்புறமா இதெல்லாம் தாண்டி தான் அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு அந்த அமௌண்ட்ட வந்து அவர் ரிசீவ் பண்ணுவாரு. சோ இவங்க இந்த ஜிபே, கூகுள் பே ஃபோன்பே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட்ஸ் தான். இதனால நெறைய சார்ஜஸ் வந்து ஹிடனா போயிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷனா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் அதுக்குள்ள போகறது தான். இத வந்து வெப் 3.0 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கரண்ட்டா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப் 2.0. இதுல வந்து நம்மளால டேட்டாஸ வந்து ரீட் பண்ண முடியும். நம்மளோட டேட்டாஸ வந்து நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா, நம்ம FB யூஸ் பண்றோம், WhatsApp யூஸ் பண்றோம். ஸோ, இதெல்லாம் நம்மளோட டேட்டாஸ வந்து நம்ம ஷேர் பண்றோம் இல்லையா? இது இல்லாம நம்மளோட டேட்டாஸ நமக்கு தெரியாம எடுக்கவும் முடியும். அண்ட் எடுத்துட்டும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்ம. அ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுக்கணும்னா, நம்ம வந்து
கூகுள் மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணவங்க யாருமே இல்லன்னு தான் சொல்லணும். அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி வந்து இவங்க வந்து இந்த இந்த ரூட் வந்து டிராஃபிக்கா இருக்கு. இந்த ரூட் வந்து ஃப்ரீயா இருக்கு. அப்படிங்கிறத எப்படி இவங்க வந்து நமக்கு நோட்டிஃபை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மூலியமா தான். ஸோ எவ்ளோ யூசர்ஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட்டா இருக்காங்க. அப்போ அந்த ரோட் வந்து ரொம்பவே பிஸியா இருக்கு. ஸோ அடுத்த ரூட் வந்து இந்த இந்த இதுல வந்து ஃப்ரீயா இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு நோட்டிஃபை பண்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாம நம்பள அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இப்ப வெப் 3.0 நம்ம பேசினோம் இல்லையா? இப்ப அதுல வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ வந்து டெலீட் பேன்லாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா, இங்க வந்து ஒரு ஒரு கன்டென்ட்டும் ஒரு ஒரு ஐடென்டிட்டியா கிரியேட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ என்எஃப்டி. இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜில டெவலப் ஆயிருக்கிறதுனால ரொம்ப சேஃப், செக்யூர்ட் அண்ட் பெஸ்ட். ஓகேங்களா? இதுதான் ஃபியூச்சர ரூல் பண்ண போகுது. இப்ப நம்ப ஃபினான்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ எப்படிங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதோட மெரிட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பியர் டு பியர் டிரான்சாக்ஷன். அதாவது ஒரு பெர்சன் டூ இன்னொரு பெர்சன் டைரக்ட் டிரான்சாக்ஷன் வித்தவுட் எனி மிடில் பார்ட்டீஸ். இங்க வந்து ஹேக்கிங் நடந்தாலும் டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். அதாவது சக்சஸ்ஃபுல் ஆகாது. டிக்ளைன் ஆயிரும். இப்ப இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளாக் செயின்ல ரன் ஆகுது. இங்க வந்து நோ தேர்ட் பார்ட்டியோட ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது. பேங்க் அண்ட் கவர்ன்மென்ட்டோட இன்டரப்ஷன்ஸும் கிடையாது. ஸோ டைரக்ட் வாலட் டிரான்ஸ்ஃபர் தான். இதுக்கெல்லாம் சொல்யூஷனா வந்தது தான் நம்மளோட கிரிப்டோ கரன்சி. ஸோ அதுல நம்ம பெல்டெக்ஸ் ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அண்ட் நெறைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் குடுக்குற விதமா நம்ம பெல்டெக்ஸ்ல நெறைய ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, பீசாட், பெல்நெட், பெல்டெக்ஸ் பிரவுசர், பெல்டெக்ஸ் பிரைவசி புரோட்டோகால், பிஎன்எஸ் அண்ட் இவிஎம் இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் குடுத்துட்டு இருக்கு, குடுக்க போகுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மைங்க. அண்ட் இந்த பெல்டெக்ஸ் மூலியமா நம்ம எல்லாரும் ஹேண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பெருமை பட வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் தேங்க் யூ டு ஆல். தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.